Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்ம போய் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவோம். ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க செய்கிறாங்க, அப்போ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக அதை செய்கிறோம், அதை எப்படி செய்யணும், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் குத்துறது. எந்த ஒரு காளி தெய்வத்திற்குமே காளிக்கு நேர சிம்ம வாகனம் இருக்கும். சிம்ம வாகனத்திற்கு அந்த பலிபீடம் இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு கோயில் உள்ள என்ட்ரு பண்ணுறோன்னா கண்டிப்பாக சூலம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த சூலம் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கும் அதனுடைய சக்தி இந்த சூலத்தில் இருக்கும். அந்த தெய்வத்திற்குண்டான சக்தி இந்த சூலத்தில் இருக்குது. நம்ம போகும்பொழுது ஒரு அமாவாசையில் குறிப்பாக இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் குத்துறது அப்படின்னு இருக்கும். எதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் குத்துறோம் அண்ட் எத்தனை எலுமிச்சம்பழம் நம்ம ஒரு அம்மன் கோயிலுக்கு போனால் எடுத்துகிட்டு போகணுன்னா 5 எலுமிச்சம்பழம் எப்பொழுதுமே எடுத்துகிட்டு போகணும். இந்த 5 எலுமிச்சம்பழத்தில் 3 பழம் என்ன பண்ணணும்னா நம்ம சூலத்தில் குத்துறோம். இந்த சூலத்தில் நடுவில் அப்புறம் 2 சைடில். இந்த எலுமிச்சம்பழம் சூலத்தில் குத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில தெய்வங்கள் சைவ வழிபாட்டில் இருப்பாங்க. அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா தெய்வங்கள் சைவ வழிபாட்டில் இருக்கும். அசைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க தான் பலி கொடுக்குறாங்க. அப்போ இந்த எலுமிச்சம்பழம் நம்மளுடைய காலமாக எதற்கு அம்மன் கோயிலில் இல்லை ஒரு பூஜை ஒரு பைரவருக்கு ஒரு ஹோமம் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் காவு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆடோ மாடோ கோழியோ ஏதோ ஒன்று கொடுக்கல அப்படிங்கும்பொழுது எலுமிச்சம்பழத்தை காவு கொடுப்பாங்க. ஸோ இந்த எலுமிச்சம்பழம் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது மேல் தோல் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள சதப்பகுதி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சாறு ஒரு குருதி, அதாவது இரத்தத்துக்கு ஈடானது அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நம்ம சுற்றி போடணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் 2 சைட்லேயும் குங்குமம் தடவி அதை திருஷ்டி எடுத்து போடுவாங்க. அப்போது அது ஒரு ரத்த காவு நம்ம கொடுக்குற மாதிரி, ஒரு பலி நம்ம கொடுக்குற மாதிரி அதுக்கு. இது நம்ம ரொம்ப எல்லாருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பாக சில பேரெல்லாம் அந்த 1 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் சுற்றி இந்த மாதிரி அறுத்தெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த எலுமிச்சம்பழம் சுற்றி நம்ம திருஷ்டி சுற்றுறதுக்கு காரணமே அது ஒரு பலி கொடுக்குற மாதிரி தான். அதனால் ஜென்ரலி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த கோவிலில் நம்ம போய் சூலத்தில் குத்துறோம் பாருங்கள், எலுமிச்சம்பழம் குத்துறோம் பாருங்கள். இது நம்ம ஒரு பலி கொடுத்து தெய்வத்துக்கிட்ட நம்ம வரத்தை கேட்குறோம். ஸோ நம்ம என்ன மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சூலத்தில் போய் அந்த பழத்தை இறக்குறோமோ, அது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த வேகம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் அப்படியே நம்ம சூலத்தில் குத்தும் பொழுது நம்மளுடைய எனர்ஜியும் அதில் ஃபுல்லாக போகும். ஸோ நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வத்தை கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு அது திரும்ப கொடுக்குது. இது 3 பழம் இந்த சூலத்தில் நம்ம குத்துறோம். முதல்ல சென்டர் குத்தணும், அதுக்கப்புறம் வலது பக்கம், அதுக்கப்புறம் இடது பக்கம். இதுதான் முறை. மீதி 2 இருக்குது பார்த்திங்களா, அதை கொண்டு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அம்மா மடியில் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஒன்று நீங்கள் 2த்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஒன்று நீங்கள் என்ன பழம் கொடுத்தீங்களோ அதை தான் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வரணும். அடுத்தவங்க வாங்கி கொடுக்குற பழத்தை நம்ம எடுத்துக்கிறதோ இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதோ அவ்வளோ உகந்ததல்ல. ஸோ நம்ம கொடுத்த பழத்தை நம்ம திரும்ப வாங்கிக்கும் பொழுது அந்த பழத்தை ஒன்று சாமி ரூமில் அப்படியே வச்சுருங்க. 2வது அந்த பழத்தை அறுத்து நம்ம அப்படியே புழிஞ்சு தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும். இப்போ நம்ம காளிகாம்பாள் கோயிலுக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பழம்தான் வருதானே நமக்கு தெரியாது.
எல்லோரும் மொத்தமாக கொடுப்பாங்க, நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான சம்பத்தை இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் போனால் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்ம பழம்தான் நமக்கு வருதா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு சின்ன கோயிலெல்லாம் போய் ஒரு கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம கொடுக்குற பழத்தை நம்ம வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிக ஜனம் இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஐயர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஜென்ரலாக வந்து அம்மனுக்கு போட்ட மாலை அதை வந்து கொடுப்பாங்க, எலுமிச்சம்பழ மாலை. அந்த மாலையை வந்து நம்ம பொதுவாக நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வண்டிகளில் வந்து அதை போடுவாங்க. எனக்கு ரொம்ப ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு பெரியவர் வந்து என்ன சொன்னார்னா, எப்பொழுதுமே அம்மன்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர அந்த எலுமிச்சம்பழ மாலையோ இல்லை அம்மன்கிட்டருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த மலர் மாலையோ வண்டிகளுக்கு நம்ம போடவே கூடாது. நம்ம வந்து அதை வீட்டில் வந்துட்டு நிலையில் வந்து அந்த மாலையை போடலாம், இல்லை வீட்டு வாசலில் நம்ம அந்த எலுமிச்சம்பழ மாலையை போட்டோன்னா திருஷ்டி எடுக்கலாம். பட் வண்டிகளுக்கு வந்து வாகனங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற இல்லை நம்ம போகக்கூடிய வாகனங்களுக்கு வந்து அந்த கோவிலிருந்து கொடுக்குற அந்த எலுமிச்சம்பழ மாலையை போடக்கூடாதுன்னு ஒரு ரொம்ப வயதில் முதிர்ந்த ஒரு பெரியவர் வந்து எனக்கு சொன்னார். அதுவும் அவர் நல்ல ஒரு வேதம் படித்த ஒரு முதிர்ந்த பெரியவர். நான் அதிலிருந்து போடுறதே கிடையாது வண்டிங்களுக்கு. கோயிலில் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போடுவேன். ஸோ அந்த பழம் வந்து ஏற்கனவே சில பேர்லாம் இந்த சூலத்தில் குத்தின பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி எடுத்துகிட்டே வரக்கூடாது. ஏன்னா அது யாரோ காவு கொடுத்து ஒரு பலி கொடுத்ததுக்கான ஒரு இது. ஸோ அந்த மாதிரியான இதை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க. அண்ட் அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு அங்காளம்மா கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அங்காளம்மா வந்து அமாவாசையில் சாயந்தரம் ஊஞ்சலில் உட்காந்துக்கும். அப்போ அந்த தெய்வம் ஊஞ்சலில் உட்காந்துருக்கு. ஏன்னா இந்த எலுமிச்சம்பழம் குத்துறது எல்லாமே காலை வேளையில் தான் செய்யணுமே தவிர சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த எலுமிச்சம்பழம் சூலத்தில் குத்துறதை பண்ணக்கூடாது. காலையில் ஒரு 11 மணி இல்லை உச்சி காலத்துக்குள்ளே தான் நம்ம அதை பண்ணணுமே தவிர அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழம் குத்துறதை வந்து செய்யக்கூடாது. கோவில்களில் காலை வேளையில் தான் அது செய்யணும். ஸோ அங்காளம்மா வந்து பொதுவாக அமாவாசையில் வந்து அது ஊஞ்சலில் உட்காந்துருக்கும். அப்போது அம்மா வந்து எப்போது அந்த உற்சவ மூர்த்தி வந்து எப்போ இந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க, இல்லை நவராத்திரி டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து அவள் உற்சவ மூர்த்தியாக வெளியில எல்லாம் வீதி புறப்பாடெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வந்து சூலத்தில் குத்தவே கூடாது. காலையில் நேரத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற நேரம் காலையில் ஒரு 10 மணி 11 மணி கூட பரவாயில்ல. ஆனால் பகல் 12 மணிக்கு மேல் இந்த சூலத்தில் வந்து போய் நம்ம எலுமிச்சம்பழம் குத்துறது செய்யக்கூடாது. குத்தின எலுமிச்சம்பழத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. பிரத்தியார் குத்தின அந்த எலுமிச்சம்பழத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல இதை வந்து வீட்டில் வந்து கொடுக்காது. கோவில் இது தான் இருந்தாலும் நம்ம போய் 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் 3 வந்து சூலத்தில் குத்திட்டு 2 வந்து நம்ம அம்பாள் மடியில் வச்சு எடுத்துகிட்டு வரோம். ஸோ எந்த ஒரு பௌர்ணமியிலையும் சரி காலையில் வேளையில் தான் நீங்கள் வந்து அம்பாள் முன்னாடி சூலத்தில் குத்தலாமே தவிர சாயங்காலம் அம்பாளுக்கு வந்து நீங்கள் சில கோவில்களெல்லாம் கோபூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமியில் வந்து சாயந்தரத்தில் அம்பாளுக்கு அர்ச்சனை அலங்காரம் எல்லாமே இருக்கும். சாயந்தர வேளையில் நீங்கள் எப்பொழுதுமே சூலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் குத்துறது அவ்வளோ உகந்தது கிடையாது. ஸோ எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்கள் எலுமிச்சம்பழம் குத்துறீங்கனாலே அது ஒரு பலி கொடுக்கறதுக்கு சமம். அப்போது அந்த பலி கொடுக்கறது வந்து காலை வேளையில் தான் செய்யணும். அதுவும் அம்மன் வந்து அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் ஆகி அந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் படையல் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு நெய்வேத்தியம் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன காரியத்திற்காக நினச்சி அந்த சூலத்தில் குத்துறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். நிறைய ஏன்னா அந்த சூலத்தில் குத்தவே முடியாது, அவ்வளோ மாற்றி 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 குத்தியிருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த சூலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் குத்துறது எல்லாமே வந்து எல்லை தெய்வங்களாகத்தான் இருந்தது. பழைய காலத்துலலாம் வந்து கிராமம் இருக்கும், கிராமத்தில் ஒரு எல்லை தெய்வம் இருக்கும். ஸோ ஊரை விட்டு வெளியில் போகும்போது பிரார்த்தனை பண்ணி குத்திட்டு போவாங்க. திருப்பி வரும்பொழுது அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு வருவாங்க. மாலை நேரத்தில் ஒரு பகல் 12 மணிக்கு மேலே எந்த அம்மன் ஆலயத்துலேயுமே நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழம் குத்துற வழக்கம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா காலை வேளையில் மட்டும் இந்த நீங்கள் வாங்கிட்டு போன எலுமிச்சம்பழத்தை குத்துங்க. அண்ட் ஜென்ரலாகவே வீட்டில் இருக்கிற கூடியதை எடுத்துன்னு போய் செய்யாதீங்க. கோயில் வாசலில் விற்கிறாங்க இல்லைங்களா, அங்கே வாங்கி அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குத்துனா தான் உங்களுக்கு முழுமையான பலன்.
என்ன நேயர்களே, இன்றைய பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.